எவ்வளவு நிதி மொத்தமா இந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்காமல் பாரபட்சமாக செயல்பட்டது? அது ஒரு நம்பர் கொடுக்கும். இப்போ கிட்டத்தட்ட மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டி சேனல், திமுக பார்ட்டி சேனல் மாதிரி செயல்படுறாங்க. பாருங்க, அவங்க வந்து நம்மள பழி வாங்குறாங்க, அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள ஒழிச்சிடுவாங்க. இந்த பயத்தை மக்களிடையே உருவாக்க வேண்டும். அந்த பயத்துல வாக்குகள் கிடைக்கும். 5 ஆண்டுகள் ஆட்சியில ஒரு பங்கு வகித்துக் கொண்டு கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? நான் தான் முதல் சிஎம். நீங்கள் யாரையாவது ஜெயிப்பதை கெடுக்கலாம். அதிமுக ஜெயிப்பதை கெடுக்கலாம், சில இடங்களில் திமுக ஜெயிப்பதை கெடுக்கலாம். 40% ஓட்டு நமக்கு வருது இல்ல, 40 இல்லைங்க, 25% ஓட்டு வந்தா எல்லா கட்சியும் கூட்டணிக்கு வந்து கியூல நிற்க வேணாம். வயது முதிர்ந்தவர்கள் விஜயை விட 2 பேருக்கும் 20 வயசு அதிகம். தினம் பம்பரம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளுங்க இதே டிபேட்? மக்கள் சிந்திக்கணும்ல. பொது நலத்தோட ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்க சொல்லுங்க. கடைசி 6 மாசத்துல இந்த 3 சேனல்ல இவ்வளவு டிபேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பொது நல, ஒரு 4 ஐட்டம் சொல்லுங்க. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவுக்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு பிளவுபட்ட அதிமுக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுபட்ட அதிமுக மாறி இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதேபோல் டிடிவி தினகரனை கூட்டணியாக சேர்த்திருக்காரு. இந்த உட்கட்சி அந்த ஒரு போரில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வெற்றி பெற்றார்ன்ற மாதிரி சொல்லப்படுது. அது உண்மையிலேயே எப்படி பார்க்குறீங்க சார்? ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அது முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறார். தேர்தல் முடிவு பிறகுதான் நமக்கு அது முழு வெற்றியாங்கிறது தெரியும். ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பு அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் வேற கட்சியே கிடையாது அந்த கூட்டணி. கண்டிப்பாக. ஸோ இந்த கடைசி 20-25 நாட்களில் பாட்டாளி மக்கள் கட்சி, டாக்டர் அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்கள் வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு ஏற்கனவே என்டிஏல இருந்த திரு ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பலர் வந்து இந்த கூட்டணியுடன் இணைந்திருக்கிறார்கள். ஸோ நிச்சயமாக வந்து ஜனவரி துவக்கத்தில் இருந்த என்டிஏ வேறு, இன்று இருக்கக்கூடிய என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி வேறு. ஸோ நிச்சயமாக அதில் ஓரளவுக்கு சக்சீட் பண்ணியிருக்காரு. போதுமான அளவா அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறி. மேலும் சில கட்சிகளும் வந்தால் இன்னும் வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருக்கிறதே வந்து ஓபிஎஸ் இருக்காரு, டாக்டர் ராமதாஸ் இருக்காரு, தேமுதிக, அவ்வளோதான் சார். இப்போ புதிய தமிழர். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்த பின்னாடி அதிமுக கூட்டணி, அதாவது இந்திய கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து வந்து திமுகவுக்கு பயம், ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஒரு பொருட்டாகவே இந்த கூட்டணி வந்து ஒரு பொருட்டாகவே பார்க்காத மாதிரி பார்க்காரு சார். இல்லை, அதாவது திமுக வந்து அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன்னா 5 ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க. ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன கொண்டு போய் சொல்லணும்? இதெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம், எங்களுக்கு மீண்டும் 5 ஆண்டுகள் கொடுங்கள்னு கேட்கணும். பட் பாஜக உள்ள வந்துடும், மொழி அழிக்கப்படும், மாநில உரிமைகள் பறிக்கப்படும், இதே டயலாக் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதிலிருந்தே வந்து அவங்க என்ன எப்படி, அதாவது மக்களை பயமுறுத்தி பாஜக வந்துருங்கிற அந்த ஆங்கிளில் இந்த தேர்தலை நடத்த விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது திட்டவட்டமாக வெளிப்படுது. ஸோ எதுக்காகங்க இவ்வளவு திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இவ்வளவு சிறப்பாக நாங்கள் ஆட்சி கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு 5 வருஷம் கொடுங்க. இல்லை, இப்போ நேற்று ஒரு சிஎம்ஓ பேசுகிறப்போ கூட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, வாரிசு அரசியல், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அரசியல் யார் வேணாலும் வரலாம், மக்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் வாக்களித்தால் நம்ம தலைவரான. அதே போல் இந்திய எதிர்ப்புன்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட எங்கள் ஆட்சியில் வந்துட்டு 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட பதிலே கிடையாது. நிதி என்னாச்சு, கல்வி நிதி என்னாச்சுன்னு கேட்குறோம், கீழடி ஆய்வு என்னாச்சுன்னு கேட்குறோம். இது போன்ற நிகழ்வுக்கு இந்த மதுரை டு கோவை மெட்ரோ திட்டம் என்னாச்சுன்னு கேட்குறோம், பதிலே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே. இல்லைங்க, முதல்ல எவ்வளவு நிதி மத்திய அரசு, நான் இது
ஒரு 2 மாதமாக கேட்டுட்ருக்கேன். எவ்வளவு நிதி மொத்தமாக இந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்காமல் பாரபட்சமாக செயல்பட்டது? அதை ஒரு நம்பரை கொடுங்க. திருப்பி திருப்பி இந்த சாமகிர சிக்ஷாவுக்கு 2000 கோடி கொடுக்கல, 3000 கோடி. ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குது அரசு, தமிழ்நாடு அரசு. கண்டிப்பாக. ஸோ 4.69 லட்சம் கோடியாக இருந்த கடன் இப்போ 10 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. ஸோ எங்களால் செயல்பட முடியவில்லை. ஏன்னா இவங்க 2000 கோடி கொடுக்கல, 3000 கோடி கொடுக்கலன்னா அது எப்படி வந்து அது ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டு? எவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுக்கல? அவங்க என்ன சொல்கிறாங்க, யூபிஏ அரசு ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்ட நிதியை தாண்டி விட இப்போ வந்து பல மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். மதுராந்தகத்தோட பிரதமர் அது டேட்டாவோட அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பெருமளவில் இதில் என்ன இவங்க திமுகவுக்கு என்ன பெரிய பலம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய மீடியா கிட்டத்தட்ட அவங்க கட்சியினுடைய மீடியாவாகத்தான் எல்லாமே செயல்படுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் நம்ம சொல்லுவோம் பார்ட்டி சேனல்னு இருக்கும். கண்டிப்பா. இப்போ ஜெயா டிவி இருக்கும், சன் டிவி, கலைஞர் டிவி இவங்களுக்கு இருக்கும் திமுகவுக்கு. இப்போ கிட்டத்தட்ட மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டி சேனல், திமுக பார்ட்டி சேனல் மாதிரி செயல்படுறாங்க. அதனால இதை திருப்பி 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 சொன்னால் மக்களுக்கு தோணும், ஓ மத்திய அரசு வஞ்சிக்குது, பயங்கரமாக இது பண்ணுறாங்க. மெட்ரோ மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ திட்டம் வழங்காதது தவறு, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நானும் அதை வந்து சொல்லியிருக்கேன். அது ஏன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் யார்ட் ஸ்டிக் இருந்தால் எல்லாருக்கும் இருக்கணும், எல்லா நகரத்துங்களுக்கும் அதே பாப்புலேஷன் யார்ட் ஸ்டிக். இப்போ திடீர்னு 2 வருஷம் கழிச்சு பாப்புலேஷன் யார்ட் ஸ்டிக்கை கொண்டு வருது. சரியா தயாரிக்கல. ஆனால் இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி. தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டமிட்டு சதி செய்யப்படுறதாக நான் பார்க்கவில்லை. எல்லா மாநிலங்களுக்கும் ஏதாவது மத்திய அரசு மீது ஒரு கம்ப்ளைண்ட் குறை இல்லாத மாநிலம் ஒரு மாநிலம் காட்டு. பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலம்க்கு 1008 கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்களால வெளியே பேச முடியாது. புரியுதுங்களா? கண்டிப்பா. தனியா போய் பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க, சார் இது 3 வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அவங்களுக்குள்ள இந்த பஞ்சாயத்து எல்லா மாநிலங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. கண்டிப்பா. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு நீங்க மற்ற ஸ்டேட்டு, ஒரு கர்நாடகா, தெலுங்கானா வந்து டெய்லி உட்காந்து போய் போராடுறாங்களா? ஏன்? அப்போ அவங்க எதிர்கட்சி ஸ்டேட் தானே. அப்போ திமுக மட்டும் வஞ்சிக்கணும், காங்கிரஸை வஞ்சிக்க வேணாம்னு வாங்களா? காங்கிரஸ் தான் அவங்கள பிரதான எதிரி. கண்டிப்பா. ஸோ ரேவந்த் ரெட்டி டெய்லி சொல்றாரா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது? சித்தராமையா கூட சொல்றது இல்லையே எங்களை வஞ்சிக்குது. அப்போ இந்த பினராயி விஜயன் எப்பாவது ஒரு வாட்டி சொல்லுவாரு, அதுவும் பொலிட்டிக்கல் ஆங்கிளா, நாட் சோ மச் நிதியை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க, எங்களுக்கு திட்டமே கொடுக்கும். அவங்களும் கூட கேரளாவில் அந்த வெள்ளத்துக்கு நிதி சரியா கொடுக்கணும்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் எப்பாவது ஒன்று இது வந்து ஒரு தீமாக தேர்தலில் அவங்க வைக்கிறது இல்லை. கர்நாடகாவில் வைக்கிறது இல்லை, தெலுங்கானாவில் வைக்கிறது இல்லை, தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கு. அதான். ஸோ இது என்ன ஆக்சுவல் காரணம்னாக்கா, இந்த விக்டிம்ஹுட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க. அவங்க வந்து நம்மளை பழி வாங்குறாங்க, அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள ஒழிச்சிடுவாங்க. இந்த பயத்தை மக்களிடையே உருவாக்க வேண்டும். அந்த பயத்தில் வாக்குகள் கிடைக்கும். நேற்று பேசுறப்ப கூட அதிமுக கூட்டணி ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி, மிரட்டி வழக்குகளுக்காக படிய வச்சு ஒரு உருவாக்கப்பட்ட கூட்டணி தான், மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள், மக்கள் வந்துட்டு தமிழ்நாடு மறுபடியும் தலை குனிய விட மாட்டோம்ன்ற மாதிரியான ஒரு பரப்புரைகள் தான் திமுக செஞ்சு. எங்கெங்க தலை குனிஞ்சிருச்சு? எங்க தலை குனிஞ்சிருச்சு? தமிழ்நாடு எங்க? ஒரு சைட்ல என்ன சொல்றீங்க, எங்களுக்கு மற்ற மாநிலம் போர்ட்டே கிடையாதுங்க, நாங்க சிங்கப்பூரோட தாங்க ஒப்பிடுறோம் சொல்றீங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்ப தலை குனிஞ்ச மாநிலம் தான் சிங்கப்பூரோட ஒப்பிடுறீங்களா? இந்தியாவிலேயே மிகவும் அதிக வேகத்துடன் வளர்ச்சி பெற்றிருக்கிற மாநிலத்தில் ஒரு மாநிலம், மேனுஃபேக்சரிங்ல நம்பர் 1 நம்பர் 2 மாநிலம், இதெல்லாம் சொல்றோங்கல்ல. அப்ப எங்க தலை குனிஞ்சிருச்சு? ஐதர் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, ரொம்ப பின்தங்கிய மாநிலம் தலை குனிஞ்சு இருக்குன்னா ஓகே. அப்போ இதையும் நீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இந்த பக்கம் இதே தாங்க. இந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்களின் எண்ணிக்கை 30 லட்சமோ 40 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா 1.5 கோடி ரேஷன் கார்டுக்கு நீங்க 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறீங்க. எங்க எதுலையுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. இந்த பக்கம் ஒன்று சொல்றீங்க, அந்த பக்கம் ஒன்று சொல்றீங்க. பப்ளிக்கு அது மீடியா இருக்கு, ஜக்குன்னு அவங்க ஜாலரா போட்டு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க. இல்லை, இப்போ அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வந்து ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கொள்கை இல்லாமல் இருப்பது பல விதங்களில் நல்லது. ஏன்னா ஒரு
ஒரு ஒரு எதிரியை உருவாக்கி கொள்கை, இப்போ பாஜக திமுக கட்சிகள் ஒரு எதிரி அவர்களுக்கு தேவை. பொது எதிரி யாரையாவது ஒருத்தரை காட்டி இவங்க பாருங்க இவங்களால தான் உங்களுக்கு இல்லாட்டி நீங்க எங்கேயோ அமெரிக்கா மாதிரி இருந்திருப்போம், இவங்களால தான் போச்சு. அந்த எதிரியை உருவாக்க வேண்டும். அவங்களுடைய சித்தாந்தமே அதுதான். அந்த எதிரி இல்லைன்னா இந்த பார்ட்டிஸ் கொலாப்ஸ் ஆயிடும். கண்டிப்பா. அதனால தான் கொள்கை இல்லாத காங்கிரஸ் போன்ற ஒரு பொது கொள்கை இருக்கக்கூடிய கட்சியோ அதிமுக போன்ற கட்சிகளோ பயங்கர தீவிரமான ஒரு எதிரியை முன்னிறுத்தி வாக்குகள் கேட்காத கட்சிகள் எவ்வளவோ பரவாயில்ல. சார், இப்போ விஜய் அவர்கள் தாவேகா கட்சி ஆரம்பித்த பின்னாடி அதிமுக ஒரு சாஃப்ட் கார்னரில் இருந்தாங்க. இந்த 41 பேர் இறந்தப்போ கூட வந்துட்டு உண்மை ஒரு நடுநிலையாக பேசுறதா சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசின் மீது குற்றம் சாட்டி அரசினுடைய தவறுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் விஜய் அவர்களோட பேச்சு இந்த அடிமை ஊழலுக்காக அடிமையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சொல்லிச்ச பின்னாடி அதிமுகவும் விஜய் அவர்களையும் தாவேகாவும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, திரு ஐயநாதன் அவர்கள் இதுக்கு ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நீங்கள் பேசுனீங்களா, கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா அதிமுகவோடன்னு கேட்டார் தாவேகாட்ட. ஆமாம், அதுக்கு இது வரைக்கும் பதில் வரல. இது வரைக்கும் யாருமே நாங்கள் எக்காரணம் எந்த காலத்திலையும் நாங்கள் அதிமுகவோட பேசலைன்னு இது வரைக்கும் தாவேகா தரப்பில் நான் கேட்கல. சொல்லியிருந்தாங்கன்னா ஐ மைட் ஹவ் மிஸ்ட் இட். பட் அடிப்படையாக ஒன்றுங்க, திரு விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ரைட். மொத்தமாக அன்னைக்கு நண்பர் கோட்டீஸ்வரன் அவர்கள் கணக்கு போட்டார். 145 நாட்களில் 15 முறை தான் அவர் பப்ளிக் முன்னாடி வந்திருக்கிறார். ரைட்டா? ஸோ இது ஒரு பார்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் மாதிரி அவருக்கு அது போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் முதல் முறையாக வர்றீங்க. எந்த விதமான அரசியல் அனுபவம் கிடையாது. நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு பங்கு வகித்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? நான் தான் முதல் சிஎம், நான் தான் ஸ்ட்ரெயிட் அவே சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டீங்கல்ல. வரலாறு ஒரு ஆள் வந்தாங்களா? ஒரு கட்சி வந்தாங்களா? இல்லைங்க, சரி பெரிய கட்சி வரல, பட் மற்ற கட்சிகள் 1% ஓட் ஷேர் 2% ஓட் ஷேர் இந்த கட்சிகள் 5 கட்சிகள் வந்துருச்சுன்னா யாராவது வந்தாங்களா? அதையாவது நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம். 1.5 ஆண்டு காலமாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. 15 மாதமோ 16 மாதத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னார், எங்கள் தலைமையில் கூட்டணி, எங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார் அவருடன் கூட்டணி. ஏன் வரல? அதாவது மற்றவங்க யாருக்குமே அரசியல் தெரியாதா? எல்லாரும் முட்டாள்களா? ஏன் வரல? நீங்க சொல்லுங்க, ஏன் வரல? ஒரு கட்சி கூட ஏன் வரல? காங்கிரஸ் இப்ப பேசுறாங்கன்னா காங்கிரஸ் திமுகவோட அவங்களுடைய ஓட்டு பேரத்தை கூட்டுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு நாள் அப்போ அரசியல் அனுபவம் இருக்கிற ஒரு தலைவர் என்ன கேட்பாரு? கூட இருக்கிறவங்களை கூப்பிட்டு, ஏன்பா நம்மளும் மீட்டிங்காக சொல்லிட்டு இருக்கோம், ஒருத்தர் கூட வரலையே, என்ன காரணம்? சிந்திக்கணும் இல்லை? கண்டிப்பா. அதை விட்டுட்டு கடைசி மீட்டிங்ல தனியா போவோம். தனியா யாரும் வரலையே, தனியா தானே போகணும். இல்லை, அதான் சார், இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் விஜய் பின்னால் இருக்காங்க. ஓட் பேங்கிங் கிட்டத்தட்ட இருக்கு, கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10-15% வாக்கு இருக்குது. அப்படி இருந்தும் கூட ஏன் அரசியல் கட்சிகள் விஜய் பின்னாடி போகல சார்? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் அப்படிங்கிறது இன்னும் மக்கள் முடிவு செய்யலை. அந்த 10% க்ரௌடை விட்டுடுங்க. அவங்க சிந்திக்கிறாங்களா அப்படிங்க, எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க, அவர் என்ன செய்ய போறாரு, கொள்கைகளை பற்றி சொல்லலையே, என்ன திட்டங்கள், அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படல. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க. அவங்கள விட்டுடுங்க, அந்த குரூப்பை விட்டுடுங்க. அவங்க போடுவாங்க, அது ஷுவராக அந்த 10% போடுவாங்க. ஆனால் அந்த 10% வைத்துக்கொண்டு எதிலையும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் யாரையாவது ஜெயிப்பதை கெடுக்கலாம். அதிமுக ஜெயிப்பதை கெடுக்கலாம், சில இடங்களில் திமுக ஜெயிப்பதை கெடுக்கலாம். அதை கெடுக்கலாமே தவிர அதை தாண்டி நீங்க 10% ஓட்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஒருவேளை நான் தான் சொன்னேன், நான் பலமுறை நான் இதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறேன், விஜய் அதிமுக கூட்டணி, நான் சொன்னது அதிமுகவுடன் பாஜகவுடன் அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு அங்கமாக நான் சொல்லவில்லை. அதிமுகவோட ஒரு கூட்டணி வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக கேண்டிடேட் போட்டா கூட, பிஜேபி கேண்டிடேட்டுக்கு எதிராக கேண்டிடேட் போட்டா கூட அது பெரிய ஸ்வீப் வந்திருக்கும்.
குறைந்தது 100. ஏன்னா இந்த 10% எப்படியுமோ போட போறாங்க அவருக்கு. கண்டிப்பா அந்த 10% இந்த பக்கம் வந்துச்சுன்னா வின்னு. நிச்சயமா திமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு அடி. ஆமா. ஸோ அதை செய்யாமல் மேபி அவருக்கு திமுக தான் வெல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறாம். சொல்ல முடியாதுங்க. இது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு. அண்ட் ஆலோசகர்கள் எல்லாமே நம்ம அவர்களை பற்றி பேச வேண்டாம். அது என்ன ஐடியாவில் இருக்காங்க, யாருடைய ஆட்கள் அவர்கள், எதுவுமே தெரியல. ஆனால் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு சுத்தமாக, அவர் பர்சனலாக நின்றா அவர் மேபி அவர் தொகுதியில் அவர் ஜெயிக்கலாம். பட் அதை தாண்டி அந்த கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சார் திமுக கூட்டணி ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க சொல்கிறாங்க. அதே போல் அதிமுக கூட்டணி இப்போ ஒரு வலுவாக இருந்துச்சு. ஏற்கனவே தாவேக்கா என்ன சொன்னாங்கன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அரசியல் களம் வந்துட்டு இப்படி மாறின பின்னாடியும் கூட இன்னும் திமுக தாவேக்கா தான் போட்டின்னு சொல்கிறாங்களே, எப்படி சார் விஜயத்தில் எப்படி? அதாவது ஒரு ஒரு லாஜிக்கலாக யோசித்து பேசக்கூடிய நபர்களோட நம்ம வீக்கெண்ட் ஒரு விவாதத்தில் பங்கேற்கலாம். லாஜிக்கே இல்லாமல் நீங்கள் பேசுறீங்கன்னா கனவுலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்களா சார்? என்ன உலகம்னே தெரியலைங்க. அது தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது இப்போ சொன்னால் கூட அவங்களுக்கு கோபம் தான் வருது. இப்போது நான் இதை ட்விட்டரில் எக்ஸ்லேயே தளத்தில் பதிவு செஞ்சால் கூட என்னை திட்டுறாங்க. உங்கள் நல்லதுக்கு தானே நான் சொல்கிறேன். உங்கள் நல்லதுக்கு நாளைக்கு எங்களுக்கு தெரியும், சரி தெரிஞ்சுக்குங்க. சி ஒரு ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு நபர் சொல்லலை, பலர் இந்த செய்தியை அவரிடம் கூறியிருக்கிறார்கள். பட் அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 3-4 நபர்களில் 2 பேர் வந்து நீங்கள் தான் அடுத்த சிஎம், 40% ஓட்டு வந்துடும், நமக்கு 50% ஓட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு 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 மாயை உருவாக்கி சந்தான காமெடி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களா? ஆள் மனசுக்குள்ள போயிட்டு அவங்க என்ன வேணா சொல்லிட்டாங்க. இவருக்கு சரி 40% ஓட்டு நமக்கு வருது இல்லை, 40 இல்லைங்க 25% ஓட்டு வந்தா எல்லா கட்சியும் கூட்டணிக்கு வந்து கியூல நிற்க வேணாம். நிச்சயமா இவர் தான் வரப்போறாருன்னு ஒரு நம்பிக்கை ஈவன் ஒரு சின்ன கட்சிக்கு வந்தா கூட நேரா பனையூருக்கு படையெடுத்துருவாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா. அப்ப ஏன் யாரும் வரல? ஒருவேளை இப்போ விஜய் அவர்கள் இப்போ கட்சிக்காரங்களுக்கே பனையூரில் போயிட்டு அவர் விஜய் செங்கோட்டையன் கூட சந்திக்க முடியன்ற மாதிரியான தகவல்களாக வருது. ஸோ அது போன்ற காரணங்கள் விஜய் வந்து எளிதாக அணுக முடியாதுன்ற காரணங்கள் கூட. அதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்குங்க, அந்த காலத்தில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து ஐசோலேட்டடாக இருப்பேன். இல்லை மோடிக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஏன்னா பிரதமர். 2வது குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அணுகுமுறை வேறு. அட்லீஸ்ட் அப்பவும் ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன் லிமிட்டெட் தான். பட் செய்தியாளர்களை சந்திப்பார், பேசுவார், அதாவது கேள்விகளை எடுப்பார். அதே மாதிரி பிரதமரான போது அட்லீஸ்ட் இந்த ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் நடத்துவாங்க. அவங்கள வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும், என்ன சாப்பாடு உங்களுக்கு விருப்பம், நீங்கள் எப்படி இவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்க, அட்லீஸ்ட் இதுக்காக ஒன்று உட்காந்து ஒரு ஷோ பண்ணிவிட்டு ஒரு கேள்வி பதில் சொல்லுவார். இவர் அது கூட இல்லையே. ப்ளஸ் இப்போ சமீபத்தில் என்டிடிவி கூட வந்து அவரோட வீட்டுக்கு போய் தான் சில விஷயங்களை பண்ணுறாங்க. நான் முதல்ல ஓராண்டுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வி இதுதான். தேர்தலுக்கு முன்பு பஸ்ஸில் ஒவ்வொரு தொகுதியிலேருந்து மக்களை ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்து பனையூரில் அவங்க வந்தாங்கன்னா இங்கிருந்து இவர் கேம்பெயின் பண்ணலாம் பனையூர்லேருந்து. அப்படிதான். ஏன்னா வீட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும், வீட்டுக்கு கூட்டு ஓட்டு கேட்பாரா? ஏங்க லாஜிக்கை பாருங்க. திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் தினம் ஒவ்வொரு தொகுதியில் இருக்காங்களா இல்லையா? நிச்சயமா பொதுக்கூட்டங்கள் பேசுறாங்க. வயது முதிர்ந்தவர்கள் விஜயை விட 2 பேருக்கும் 20 வயசு அதிகம். ரைட்டா? கண்டிப்பா. தினம் பம்பரம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியும் போறாங்க. ஒரு நாளைக்கு முதலமைச்சருக்கு 4 மீட்டிங் 3 மீட்டிங், குறைந்தது 2 மீட்டிங்ல ஸ்பீச், 20 நிமிஷம் ஸ்பீச் பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பா. நேத்ரா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல பேசுறாரு. உழைக்காம எப்படிங்க நீங்க? எனக்கு மைண்ட் பாக்லிங்கா இருக்கு. அதாவது நான் விஜய் மேல எனக்கு வருத்தமே கிடையாது. அவருடைய விருப்பம், அவர் வரார். அவரை ஆதரிக்கிறவர்கள் சிந்திக்க மாட்டாங்களா? ஏங்க ஒரு அரசியல் தலைவர் அவரை அணுகிறதுக்கே யாராலையும் முடியல. மீடியாவும் சந்திக்க மாட்டாரு, இன்டர்வியூவும் கொடுக்க மாட்டாரு. இந்த அணுகுமுறை எப்படி சார் பார்க்குறது? வேண்டாம், இப்போ ஊடகங்கள் வந்துட்டு ஒரு அரசியலுக்கு ஊடகங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது மீடியாவுக்கு சந்திக்காத ஒரு அணுகுமுறை எப்படி பார்க்குறது? இல்லைங்க, இது ஷுவராக பேக் ஃபயர் ஆகுங்க. நான் சொன்னது ஒன்று தான்.
நீங்கள் வாங்க, மீடியா முன்னாடி வாங்க, சில தப்புகள் செய்யுங்க. மக்கள் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆதரிக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு பெரிய க்ரௌடு இருக்கு. ஆனால் அந்த க்ரௌடு உங்களுக்கு ஓட்டு போடாத மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு நேரடியாக போய் சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறாதது மிகப்பெரிய தவறு. அது தவறு. அது சரி, அதை தாண்டி வந்துட்டோம், கடந்து வந்துட்டோம். இப்போ கூட ஒரு பீரியாடிக் இன்டராக்ஷன், சரிங்க, சில ஃபேக்ட்ஸ் தெரியாமல் இருக்கலாம். இப்போ முதலமைச்சருக்கும் சரளமாக வந்து மீடியாவை சந்திக்கிறது இல்லை. அப்படி இருந்தால் கூட ஒரு கையில் பேப்பர் வச்சுக்கிட்டு தான் சந்திக்கிறார். அந்த மாதிரி வாங்க, இங்கே பாருங்கள், நான் பாலிடிக்ஸுக்கு புதுசு, சில டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், தயவு செய்து மன்னிச்சு. மக்கள் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக, இல்லையா? எனக்கு வந்த முதல் நாளே எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு 4 தவறான புள்ளி விவரம் கொடுத்தா கூட, எங்க இப்போ தானேங்க வந்திருக்காரு, முதலமைச்சர் செய்யாத தவறா, இல்லை எடப்பாடி அவர்கள் செய்யாத ஒரு புள்ளி விவரம் தப்பா, எல்லாரும் தானே செய்வாங்க. பட் நான் வரவே மாட்டேன், யாரையுமே சந்திக்க மாட்டேன். 20 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்பீச் சொல்லுவேன், அதுக்கப்புறம் போயிடுவேன் 15 நாளைக்கு. நான் சார், இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து இந்த பாலியல் குற்றங்கள், கொலைகள், இந்த மாதிரியான ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் இது போன்ற சூழல் வந்துட்டு அதிமுக சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக ஒரு சவாலுங்க. திமுகவுக்கு எந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இதில் எல்லா ஆட்சிகளிலும் கொள்ளைகள் நடக்காத ஆட்சி இந்தியாவில் கிடையாது. எல்லா ஆட்சிகளிலும் நடக்கும். இதில் அரசாங்கத்தினுடைய ரெஸ்பான்ஸ் தான் பார்க்கணும். அரசாங்கத்தினுடைய ரெஸ்பான்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் உடனே அந்த ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுதான் யூஸ்வல் ரியாக்ஷன். வேறு ஆஃபீஸரை கொண்டு வந்து அட்லீஸ்ட் லா அண்ட் ஆர்டர் இம்ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ, அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அரசாங்கம் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதில் இந்த அரசு உடைய பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, இஷ்யூஸ் எல்லாமே ஒரு ஸ்மால் செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் தான், அவங்கள தான் நம்புறாங்க. 7 டிஜிபியோ 8 டிஜிபியோ இருக்காங்க. அதில் ஒருத்தர் கூட ஹெட் ஆஃப் போலீஸ் போடுறதுக்கு லாயக்கு இல்லையா? பொறுப்பு டிஜிபி தான் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு பொறுப்பு டிஜிபி போடுங்க சார். நீங்கள் 1 மாதம் 1-2 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு சார். எவ்வளோ நாளைக்கு பொறுப்பு டிஜிபி? என்ன காரணம்? அப்போ அவர்கள் தகுதியற்றவர்களா? மீதி பேர் இருக்காங்கல்ல சார், 8. சரி, உங்களுக்கு இவரை பிடிக்கல, அவங்கள பிடிக்கல, 2 பேரை பிடிக்கலன்னா 3ஆவது ஆளை போடுங்க. யாரையுமே போட மாட்டேன்னாக்கா அப்போ அந்த 8 பேர் நீங்கள் வாட் இஸ் இட்ஸ் அ வோட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ். நீங்கள் வந்து ஹெச்ஓபியாக தகுதி இல்லாதவர்னு தானே நான் சொல்கிறேன். நிச்சயமா. அப்போ அந்த மாதிரி அந்த 8 போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் தகுதி இல்லையா? இல்லை, அவங்க தேர்தல் நேரத்தில் போட்டால் திமுகவுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்குன்றதான் தான் சொல்கிறாங்க. இல்லைங்க, எப்படிமோ தேர்தல் ஆணையம் வந்து டேட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே கோட் ஆஃப் கான்டக்ட் ஷஃபிள் பண்ணிடுவாங்க ஆஃபீஸர்ஸை. அது வந்து அவங்க பண்ண போகிறாங்க, அது வேற விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து என்ன சிக்னல்? லா அண்ட் ஆர்டர் தினம் பிரச்சனை வருது, தினம் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் பொறுப்பு டிஜிபி வச்சு ஓட்டுவேன் கவர்மெண்ட்டை. பொறுப்பு டிஜிபி தான் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு காரணம் என்று இல்லை, நிச்சயமா. ஆனால் அதுவும் ஒரு காரணம், அதுவும் ஒரு ஃபேக்டர். ஒரு போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஹெட்டே இல்லை, எங்கிட்ட இருக்கிற டிஜிபியில் யாருக்குமே வந்து ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? எப்படி ஒரு கவர்மெண்ட் சொல்லலாம்? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு போடுங்கன்னு, அதையும் மீறி உட்காந்துருக்காங்க. அவங்களுமே 3 பேர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க வழக்கு பேர் தொடுத்துருக்காங்க, எங்களை இன்னும் நியமிக்கலன்னு சொல்லிட்டு சீமா அவர்கள்லாம் வழக்கும் தொடுத்துருக்காங்க. இல்லைங்க, வழக்குகள் வழக்குனாலே 1 வருஷம் 6 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் அதுக்குள்ளே அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. இப்போ ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டோட எங்களுக்கு போஸ்டிங் கொடுன்னு கேட்டால் கொடுக்க முடியுமா? நிச்சயமா. ஸோ இதுதான் நோக்கம். இல்லைங்க, நான் என்னுடைய பாயிண்ட்டே, உங்களுக்கு 2 நபர்கள், எல்லா அரசுக்கும் ஒரு ஃபேவரட் போலீஸ் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு இவங்களை பிடிக்கலையா அவங்கள பிடிக்கலையா, ஓகே. பட் 7 மாதத்துக்கு கழித்து வேற யாரோ எனக்கு வேண்டப்பட்டவருக்கு எலிஜிபிலிட்டி வரும், அது வரைக்கும் நான் போஸ்டே ஃபில் பண்ண மாட்டேங்கிறது எப்படி நியாயம் அரசாங்கத்தில்? சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தொடர்ந்து பாலியல் குற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் முதல்வர், துணை முதல்வர் போகிற மேடைகள் எல்லாமே வந்துட்டு தமிழகத்தா பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார். தமிழ்நாட்டில் மீடியா ஒழுங்காக இருந்தால், ஈவன் 5 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு மீடியா இருந்தால், நிச்சயமாக இந்த இஷ்யூஸை மக்கள் முன் எடுத்து பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. மீடியா வந்து சரண்டர் ஆகி
பத்திரிகையாளர் மணி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், கிட்டத்தட்ட காலில் விழுந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அதனால இது யாரும் மக்கள் இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவாகவே இல்லை. இந்த தினமும் டிபேட் நடக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்று சேருவார்களா, அன்புமணி ராமதாஸ் ஒன்று சேருவார்களா, நாளைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு பேசுறது கூட பயப்படுவாங்க. எவ்வளவு நாளுங்க இதே டிபேட்டு? மக்கள் சிந்திக்கணும்ல. பொது நலத்தோட ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்க சொல்லுங்க. கடைசி 6 மாசத்துல இந்த 3 சேனல்ல இவ்வளவு டிபேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பொது நல ஒரு 4 ஐட்டம் சொல்லுங்க. மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறதே கிடையாது. மக்கள் பிரச்சனை பொது நலத்தை பத்தி பேசுறதே கிடையாது. அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணலாமா? ஒரு பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தா அதை பற்றி பேசாமல் இருப்பதற்கு வேற ஏதாவது ஒரு டாபிக் கிடைக்குமான்னு பார்க்கலாம். அதுதான் பிரச்சனை. மீடியாவுடைய ரோல், திமுக அரசு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு முக்கிய காரணம் மீடியானுடைய அந்த கண்ட்ரோல். அவர்கள் மீடியாவை கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுனால இது பாசிபிள். முன்னாடி மூத்த பத்திரிகையாளர்கள் ஓரளவுக்கு ஒரு எம்பரஸ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஐயோ ஒரு கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுகிறோமேனு ஒரு வெக்கம் இருக்கும். இப்போ அதுவும் போயிடுச்சு. கவலையே படாமல் இருக்காங்க. அதுதான் தமிழ்நாட்டில் மீடியா எப்படி பாஜக டெல்லியின் மீடியாவை தன் பாக்கெட்டில் வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரி இங்கே திமுக மீடியாவை பாக்கெட்டில் வைத்திருக்கிறது. நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். நன்றிங்க, நன்றி.